பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் டைனிங் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜி ரொம்பவே மூட் அவுட்டா இருக்காங்க. ரீசன் என்னன்னா, நம்ம கதிர் நடந்துகிட்ட விதம் ராஜிக்கு பிடிக்காதனால ஒரு மாதிரி மூட் அவுட்டா தான் ராஜி இருக்காங்க. அப்ப காந்திமதி எப்பவும் போல வழக்கத்து மாற கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு வராங்க. அம்மா காஃபி குடிக்கிறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எடுத்துட்டு வா கோமதின்னு சொன்னதும் இப்ப நம்ம கோமதி போயிட்டு காஃபி எடுத்துட்டு வராங்க. இப்ப கதிர் ராஜி, என்ன இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? கோச்சிங் கிளாஸ்க்கு டைம் ஆகுது, போக வேண்டாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு மதியத்துக்கு மேலதான் கோச்சிங் கிளாஸ், இப்பெல்லாம் கோச்சிங் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. உடனே அம்மாச்சி, ஏன் உங்க முகம் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு? என்னாச்சு அம்மாச்சின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காந்திமதி வேறு விதமான பதில் சொல்றாங்க. காந்திமதி வேறு விதமான பதில் சொன்னதுமே உடனே அரசி கேக்குறாங்க. என்ன அம்மாச்சி, இன்னமும் உங்களுக்கு தூக்கம் தெரியல போலையேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிர் இந்த ஒரு சாக்கா வச்சு அவங்கள பிளேம் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு முடிவு பண்றாங்க. என்ன அம்மாச்சி, உங்களுக்கு தூக்கம் சரியா வரல போல. ஆமா, நைட்டு முழுக்க ஒரே வெக்கையா இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் தூங்கவே ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அரிசி கேக்குறாங்க, ஏன் மச்சி அந்த வீட்ல ஏசி எல்லாம் எப்பவுமே இருக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, ஏசி இருக்கும், ஆனா நான் வெயில் காலத்துல மட்டும்தான் ஏசி போட்டுப்பேன், மீதி நேரத்துல ஏசி எல்லாம் போட மாட்டேன். அப்படியே போய் ஏசி போட்டா வச்சுக்கேன், தூக்கம் அப்படி வரும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே கதிர் அம்மாச்சிக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாது போல நல்லாடுறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்ப என்னமா உனக்கு பிரச்சனை? இல்லைன்னா பேசாம உன்னுடைய ரூமுக்கு மட்டும் ஏசி போட்டுடலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ கோமதி, நான் எப்பயும் போல பேசுற மாதிரி பேசினேன், எனக்காகலாம் ஒன்னும் ஏசி எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகமா ஏசி எல்லாம் போட்டு காசை வீணா செலவு பண்ணிக்கிட்டு? அம்மாச்சி எப்ப பாரு அவங்க வீட்டு பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க, பேசாம அவங்க பையனோட வீட்டுக்கே போயிட்டு சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கதிர் சிம்பாலிக்கா காந்திமதி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது காந்திமதி கேட்டுட்டு, என்னப்பா கதிர், நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதனாலதான் என்ன வீட்டை விட்டு போக சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும் கதிர் இல்ல மச்சி, எப்பவுமே இதே தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீ பையன் வீட்டுல அதுக்கு இது அங்க இருக்கு, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு பெருமை பேத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா நாங்க என்ன உணத்துக்கு உதவாதையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கதிர் சொல்ல, உடனே டே கதிரே, என்னடா உன் அம்மாச்சிக்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா அமைதியே போடன்னு சொன்னதும் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. அங்க மாறி போன் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் இப்ப சண்டை போட்டா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கதிர் நான் சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், அவங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு சரியா படல, அவங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே கோவமா கத்திட்டு இருக்காங்க. உடனே கோவமா வருது கோமதிக்கு. தெருல நின்று எப்படி கத்திட்டு இருக்கான் பாருங்க அவனன்னு சொல்லிட்டு, டே கதிரு, அறிவு கெட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காத, உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான்டா உனக்கு, என்ன இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. நானு என் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ணல, உண்மை எதுவோ அதை நான் சொல்றேன், நான் சொல்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே நம்ம பாட்டி காந்திமதி ஏயா, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லுயா, சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கதிர் சொன்னது கேட்டு மனசு ஒடிஞ்சு போயிருது காந்திமதிக்கு. உடனே மாறி வீட்டுல இருக்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்ததுமே இப்ப சக்திவேல் என்னாச்சு ஆத்தா, என்ன பிரச்சனை ஆத்தான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி இது எங்க வீட்டு பிரச்சனை, எங்க வீட்டு பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் அது உங்க பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே வந்தா அது எல்லா பொது பிரச்சனை, அதை என்ன பண்ணணும்ன்றது நாங்க பாத்துக்கிறோம் நல்லா சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இத கேட்ட உடனே கதிர் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டே இருக்காங்க. கதிர் கோவப்பட்டு பேசுறதுனால காந்திமதி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. உன் அப்பதான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கதிர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காந்திமதி ஃபீல் பண்ண, ஆத்தா கடல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது ஏன் ஆத்தா இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்னதும், நீங்க பார், கடல் மாதிரி வீடு கட்டியிருந்தா நீ அம்மாவை சந்தோஷமா நீ பாத்துக்கிட்டியான்னு சொல்லிட்டு இப்ப கோமதி கேக்குறாங்க. அதுதான் நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுதே, அம்மா வாமா உன்னை அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டு நீ பாத்துக்கிட்ட லட்சணம் தெரியுது பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், பத்தியாடா
கண்டவங்கலாம் ஒரு பேச்சு சொல்றது அளவுக்கு நீ என்ன ஆளாக்கிட்டியடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. இப்ப காந்திமதி வந்து நான் போயிடுறேன்யா போயிடுறேன். எங்கேயோ குளமோ, குட்டையோ இல்ல கோவிலோ வாசலோ எங்கேயும் இல்லையா? நான் அங்க போயிடுறேன்னதும் உடனே வந்து இப்ப நம்ம முத்துவேல் வந்து அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம முத்துவேல் தான். ஆனா அந்த விஷயம் எதுவுமே முத்துவேல் வந்து வாய் திறந்து கூட சொல்றதே கிடையாது. முத்துவேல் சில மாதிரி சைலண்டாவே வந்து நின்னுட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம கதிர் வந்து பேசிட்டே இருக்க, பாண்டியனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே கோவம் வருது. "போதும்டா நிறுத்து. நீ என்ன கைய வைக்க வச்சுடாத. உனக்கு எவ்வளவு தைரியத்தை இப்படி பண்ணுவேன்னு" சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சக்திவேல் வந்து, "ஆத்தா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்க கூடாது. உன் பேரனோட கல்யாணத்தை நீயே தடுத்து நிறுத்தினதா எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் கோவப்பட்டு பேசிட்டேன். இனி என்ன ஆனாலும் சரி ஆத்தா, உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். இந்த மகனை மன்னிச்சுடு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு தள்ளிட்டு தினமும் நான் எப்படி துடியா துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு அத்தா. நம்ம வீட்டுக்கே வந்துடு அத்தா, வந்துடுன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து காந்திமதியோட காலை பிடிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எழுறாங்க. கோமதி, அரசி, ராஜி ஒரு பக்கம், நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, வந்துடுங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. காந்திமதி எதுவுமே பேசாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பி நேரா சக்திவேலோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இத நினைச்சு கோமதி ஒரு பக்கம் வருத்தப்பட, எல்லாரோட கோவமும் கதிர் மேலதான் இருக்கு. முத்துவேல் கண்ணை காட்டிட்டு போயிடுறாங்க. முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா காந்திமதி வீட்டுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து முத்துவேல் இருக்காங்க. அஜய் வந்து கேக்குறாங்க, உனக்கு எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நீ வந்து இப்படி பண்றதுக்கான காரணம் என்ன? ஒழுங்கு மரியாதை சொல்லு கதிரு. நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் எதுவுமே கதிர் சொல்றது இல்ல. அவங்க இருந்தா என்னுடைய அம்மாவுக்கும் பிரச்சனை வருது, அப்பாவுக்கும் பிரச்சனை வருது. அதனால அவங்க வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இனி அம்மா அப்பா சந்தோஷமா இருப்பாங்கன்றாங்க. உடனே கதிர் கன்னத்திலேயே பலகன்னு ஒண்ணு விடுறாங்க. கோமதி வந்து, என் அம்மா வீட்டுக்கு வந்ததை நினைச்சு நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்ப அழுதுட்டே விருப்பமே இல்லாம என் அம்மா திரும்ப அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. உன்னை என் வயிற்றுலதான் பெத்த நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கோவம் வருதுடா. ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காகடா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கோமதி அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஜன்னல் வழியா முத்துவேல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கதிர், நான் உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புன்னு தெரியுமா? இப்ப அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை வெறுக்கிறேன் கதிர். நீ இப்படியாவது இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நம்ம கதிர் கண்ணுக்கு தேய்ச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தமா கதறி எழுறாங்க. நம்ம அம்மாச்சி இப்படி பேசிட்டோமே, அம்மாச்சி இப்படி நடந்துகிட்டோமே, அம்மாச்சி மரியாதை குறைவா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லாம சொல்லிட்டோமே சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்ட கதிர் அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு முத்துவேல் யாரும் இல்லாததை பார்த்து வராங்க. முத்துவேல் வந்து ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஐயோ, எதுக்காக எனக்கு கையெடுத்தெல்லாம் கும்பிடுறீங்க? வேண்டாம் விடுங்கள் சொல்றாங்க. இல்ல, நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டு மொத்தமா எல்லாரும் முன்னாடியுமே நீ தலை குனிஞ்சு நின்று என்னுடைய அம்மாவை நான் கேட்ட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல போய் என்ன இருக்கு? எனக்கு தேவை நீங்க ஆபரேஷன் பண்ண போகும்போது மனசுக்கு நிறைவா போகணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் என்னுடைய தேவை. வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி இப்ப நம்ம கதிர் சொல்றாங்க. இத சொன்னதுமே கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பழனி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம பழனிக்கு தெரியும் கதிர் எப்படிப்பட்டவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ராஜி புரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம பழனி வந்து ரொம்ப நல்லாவே வந்து புரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. நம்ம பழனியை பத்தி ரொம்ப நல்லாவே வந்து தெரிய வந்திருக்கு. இப்ப நம்ம பழனிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நேரா போறாங்க. அவங்க 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும், அண்ணன் எந்த விஷயத்த நான் என்கிட்ட மறைக்கிற? என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ரொம்ப பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன உண்மை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அது வந்துடுறாங்க. வேண்டாண்ணே, மறைக்காதீங்க. எந்த உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. கதிர் வந்து பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பான்னு தெரியும். அம்மாவை இந்த அளவுக்கு பேசுறவனும் அவன் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் கதிர் இப்படி பண்றான்ற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தேன். எதுக்காக கதிர் இப்படி பேசினான், என்ன விஷயத்துக்காக இப்படி நடந்துகிட்டான், இதுக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா பழனி வந்து சொன்னதும் உடனே முத்துவேல் நானே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு இன்னும் 2 வாரத்துல போக போறேன். அதனால என் ஆத்தா கூட நான் கடைசி காலத்துல இருக்கணும், என் அம்மா கூட இருக்கணும். அதனால என் அம்மாவை
நீயா வீட்டை விட்டு அனுப்புன்னு நான் தான் அவன் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அதனாலதான் அவன் என்ன வந்து ரிக்வஸ்ட் பண்ணிருந்தனால வீட்டை விட்டு அனுப்புனான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது பழனிக்கு. அண்ணே, என்னடா சொல்ற? உனக்கு கேன்சரா? ஆமாண்டா பழனி, எனக்கு கேன்சர் தான். 2வது ஸ்டேஜ்ல நான் வந்து இருக்கேன். எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றதுனாலதான் நான் வந்து அடிக்கடி திருச்சிக்கோ எங்கேயோ ஒண்ணு கதிர் கூட போறேன். கதிர் வந்து எனக்கு துணையா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டு பழனிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. என்னன்னு சொல்றேன், இப்படி ஒரு நிலைமையில நீ இருக்கேன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு சொன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லையே. இது இப்பவே போயிட்டு நடந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றேன். 2 குடும்பமும் ஒண்ணாகட்டும்னுன்றாங்க. அதெல்லாம் வேண்டாம். வீட்டுல தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை. ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஒரு பேஷண்டா பாப்பாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்த சொல்லாதுன்னு சொல்லி முத்துவேல் கேக்குறாங்க. கதிரும் வந்து மாமா கிட்ட நானும் சொன்னேன். வீட்டுல இருக்கவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டாலும் நான் சொன்னேன். ஆனா மாமா அதுக்கு ஒத்து வரல. அதனாலதான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. அதுக்காக மாப்பிள்ள உன் மனச கல்லாக்கிக்கிட்டு இப்படி பேசுனியேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல மாமா. நான் என்னதான் பண்ணட்டும்? நான் வந்து ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்கேன். எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. நான் அம்மாச்சி இப்படி பேசுனதை நினைச்சு மனசால எந்த அளவுக்கு துடிச்சு போயிருக்கேன்னு தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா மாப்பிள்ள. அதனாலதான் நான் வந்து கடைசியில வீட்டுல இருக்க மொத்த பேருமே உன்னை தப்பா நினைச்சிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. விடுமாமா, தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஒண்ணு தெரிய வரும்போது நான் யாரு எப்படிப்பட்டவன்றது தெரியல. அது போதும். யார் என்ன தப்பா நினைச்சா? என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க தானே தப்பா நினைச்சாங்க. இருக்கட்டும், பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையா கதிர் பேசுறத கேட்டு முத்துவேல், இத்தனை நாள் உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி மத்தவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை தெரிய வந்தா உன்னை பத்தி எல்லா உண்மையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீ 100 வருஷத்துக்கு ராஜி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ஒருவேளை ராஜிக்கு நானே பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிருப்பேனான்றது எனக்கே தெரியல. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா முத்துவேல் பேசுனாங்க. இனி உன்னை நான் மாப்பிள்ளை தான் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பழனி, டேய் மாப்பிள்ளை, பத்தியா மாமா எப்படி மனசு மாறிட்டாரு உன் மாமா? நீயும் இனி மாமானே கூப்பிடுறான்னு சொல்லிட்டு இப்ப பழனிக்கு விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு. இப்ப கதிரும் மாமான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பழனிக்கு தெரிஞ்ச உண்மைய யார்கிட்டயுமே சொல்லாம பழனி எப்படி பாதுகாக்க போறாங்க? இல்ல பழனி யார்கிட்டயாவது உண்மையை சொல்லுவாங்களா? முத்துவேலுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் கதிர் நடந்துகிட்டாங்கன்ற விஷயத்த பழனி யார்கிட்ட சொல்ல போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.